வணக்கம் அன்புறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கும் ஒரு சுவையான கத்திரிக்காய் பருப்பு கூட்டு தான் செய்ய போறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி. வாங்க நான் எப்படி செய்றேன்றத பார்ப்போம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா சமைப்பினம் இல்லையா? நான் எனக்கு தெரிஞ்ச விதமா செய்றேன். கத்தரிக்காய எனக்கு தேவையான அளவு எடுத்திருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ கத்தரிக்காய். அத சுத்தமா கழுவி வெட்டி எடுத்திருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் பருப்பையும் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கத்தரிக்காயோட சேர்த்துக்கொள்வோம். நாங்க எண்ணெய் விடாம தேங்காய் பால்ல சமைத்து சாப்பிடுறது தான் ஆரோக்கியமானது. எல்லா கறிகளுக்குமே நாங்க எண்ணெய் சேர்க்கக்கூடாது. இப்ப நான் இதில பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, வெங்காயம் சேர்க்கிறேன். பச்சை மிளகாய், வெங்காயம், வெள்ளைப்பூடு சேர்க்கிறேன். அதோட மஞ்சத்தூள். மஞ்சத்தூளும் சேர்த்து தேங்காய் பாலும் கொஞ்சம் சேர்த்து நாங்கள் இதை வேக வைப்போம். பால் ஊற்றி வேக வைப்போம். பாலில் சமைக்கிறது தண்ணி சேர்க்காம பால் சேர்க்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சுவையாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து அது வற்றி வந்துட்டுது. அதுக்கு பிறகு வந்துட்டு முதல் பாலையும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பும் சேர்த்துக்கொள்ளுவோம். நான் அங்கால கொஞ்சம் இது தாளிப்பு கருவேப்பிலை, கடுகு, சீரகம், தக்காளி பழம், மாசிக்கருவாடெல்லாம் சேர்த்து ஒரு தாளிப்பு செய்திருக்கிறேன். பருப்பு கறிக்கு எப்போவுமே தாளித்து சேர்த்தா தான் அது கொஞ்சம் நல்ல சுவையாக இருக்கும். தாளித்ததையும் அதோட நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம். பருப்பு கத்தரிக்காய் இல்லாத சாப்பாடு இருக்காது இல்லையா? அதுதான் ஃபேவரிட். இப்போ இதை நாங்கள் கலந்து விடுவோம். மேலால் கொஞ்சம் கொத்தமல்லியிலையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த பருப்பு கறி நாங்கள் எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிடலாம். புட்டு, ரொட்டி, பான், வெள்ளை சாதம் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளவு சுவையாக இருக்கும், நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ செய்து முடிஞ்சு நான் இதை ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவும் நல்லா இருக்குது. காணொளி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே.